जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. நிஜ ஆத்மாவும் பொய் வேஷ மனசும். நிஜம் என்பதை உண்மையானது என்று நாம் அர்த்தம் பண்ணிக் கொள்கிறோம். நிஜம் என்பதற்கு நிஜமான அர்த்தம் தனக்கே உரிய சுபாவம், தன் உண்மை இயல்பு என்பதாகும். 2 அர்த்தத்திலும் ஆத்மாதான் நிஜ நாம். அதை அறியாத நாம் மனசின் பொய் வேஷத்தில் நம் சுபாவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள்தான். மனசை நாம் ஆகவே நினைத்து விடுகிற அளவுக்கு அது பெரிய வேஷம் போட்டு ஏமாற்றி விடுகிறது. ஒரு வேஷம் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிற பல வேஷங்கள். பழனியில் தண்டாயுதபாணிக்கு கிடுகிடுவென்று ஒரு அபிஷேகத்துக்கு மேல் இன்னொரு அபிஷேகமாக பண்ணி திரை போட்டு அலங்காரம் பண்ணி திறந்து காட்டுவார்கள். ஒரு அலங்காரத்திலே ஆண்டி பண்டாரமாக நிற்பார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அபிஷேக அலங்காரமாகி திரையை விலக்கும் போது பார்த்தால் ராஜாவாக காட்சி கொடுப்பார். அதற்கப்புறம் இன்னொரு அலங்காரத்தில் வேட ரூபத்தில் தரிசனம் தருவார். அதே மாதிரிதான் நம் வேஷமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிறந்ததிலிருந்து, அதாவது கருவாய் உருவானதிலிருந்து இன்னும் பின்னே போனால் எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னால் இருந்து நம் உடம்பும் மனசும் மாறிக்கொண்டே இருக்கிறதென்றால் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு வேஷந்தானே. இருந்தாலும் ஒரு துணியும் போட்டுக்கொள்ளாமல் பல மூத்திரங்களை அடித்துக்கொண்டு செருப்பு, துடைப்பக்கட்டை எதுவானாலும் ஹாவு ஹாவு என்று கடித்துக்கொண்டு ஹா ஹூ என்று விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையேதான் இன்றைக்கு எத்தனையோ நாசுவுக்கு நாகரீகம் பார்க்கிற நாம் என்பதாக ஒரு நான் எண்ணம் அன்றிலிருந்து இன்று வரை அறாத மாறாத தொடரிழையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணத்துக்கு அடியில் நமக்கு உயிர் ஆதாரமாக இருப்பதுதான் ஆத்மா. அன்றைக்கு குழந்தை வேஷத்தில் இருந்தவனும் இன்றைக்கு இப்போது நாம் உள்ள இந்த வேஷத்தில் இருப்பவனும் ஒரே ஆசாமி என்று நமக்கும் தெரிந்து மற்றவர்களுக்கும் தெரிவது அத்தனை வேஷத்துக்கும் ஆதாரமாக மாறாமல் உள்ள அந்த ஆத்மாவினால்தான். சினிமா டிராமாவிலே பல வேஷங்களில் ஒரு நடிகன் வருகிறான். ஒன்றில் ராமனாக வரலாம், இன்னொன்றில் ராவணனாக வரலாம். ஒன்றில் பணக்காரனாகவும் இன்னொன்றில் தரித்திரனாகவும் வரலாம். இப்படி வேஷம் மாறுகிறது என்றாலும் வேஷம் போட்டுக்கொண்ட ஆசாமி ஒருத்தன்தான். அப்படியே நம்முடைய வாழ்க்கை நாடகத்தில் நாம் போட்டுக்கொள்ளும் பல வேஷங்களில் ஒரு வேஷமாக இல்லாமல் இத்தனை வேஷமும் போட்டுக்கொள்கிற அந்த ஒரு நிஜ ஆசாமியாக இருப்பது ஆத்மாதான். வேஷங்கள் பல இருக்கின்றன என்பதாலேயே வேஷமாயில்லாத ஒரு நிஜ ஆசாமியும் இருப்பதால்தான் இந்த வேஷங்கள் அவனுக்கு ஏற்பட முடிகிறது என்று ஆகிவிடுகிறது. வேஷத்தை கலைத்துவிட்டு அந்த ட்ரெஸ், மேக்கப் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆசாமி தன் வீட்டில் இருக்கிறார் போல் ஆத்மாவானது மனஸ், உடம்பு முதலிய உடுப்பும் ஹரிதாரமும் இல்லாமல் சுஷூப்தியிலும், அதாவது தூக்கத்திலும் நிஷ்டையிலும் இருக்கிறது. அப்போது உடம்போடு மனசோடு பட்டுக்கொள்ளாமல் தனியாயிருப்பதனால் ஒரே சாந்தமாயிருக்கிறது. ஒரு காரியமும் எண்ணமும் இல்லாமல் இவற்றால் ஏற்படும் இழுபறி போராட்டம், அதாவது தேவாசுர யுத்தம் இல்லாமல் ஜீவன் இருப்பது அப்போதுதான். ஆசையும் அதனால் ஏற்படும் அவஸ்தையும் இல்லாமல் ஜீவன் இருப்பது மனசின் ஆட்டம் இல்லாமல் ஆத்மா மட்டும் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலேதான். பிரசாந்த நிலை என்கிற உசந்த அமைதி நிலை அதுதான்.
ஆத்மாவினாலேயே மனத்தின் இயக்கம். ஆனால் விசித்திரம் என்னவென்றால், சாந்தமயமான இந்த ஆத்மா இல்லாமல் சாந்தியே தெரியாத மனசுக்கு வேலை செய்கிற சக்தி இல்லை. மனசின் வேலை என்பது என்ன? எதையாவது நினைப்பது, ஆசைப்படுவது. நினைப்பும் ஆசையும் இல்லாததாக ஆத்மா இருந்தாலும் அந்த உயிர் தத்துவம் இல்லாமல் மனஸ் நினைக்க முடியாது. மனசின் நினைப்புகளை, குறிப்பாக ஆசைகளை ஒட்டித்தான் சரீரம் வேலை செய்வது. உடம்பை பலவிதமாய் வேலை வாங்குவது மனஸ்தான். ஆனால் அந்த மனசும் வேலை செய்வது ஆத்மாவின் சக்தியால் தான். ஆனால் ஆத்மாவோ தனியாய் உள்ள போது சக்தி என்பதற்கு இடமே கொடுக்காததாக ஒரே சாந்தமயமாகத்தான் இருக்கிறது. ஆத்மசக்தி என்ற தற்காலத்தில் பத்திரிகைகளிலும் பிரசங்கங்களிலும் ரொம்ப அடிபடுகிற வார்த்தை கூட யோசித்து பார்த்தால் சரியானது இல்லைதான். இன்னொன்றை, அதாவது நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதாக ஒன்று உள்ள போதுதான் அதன் சக்தி பற்றிய பிரஸ்தாவமே வர முடியும். எதனோடும் சம்பந்தப்படாமல் தான் பாட்டுக்கு சாந்தமாயிருக்கிற ஆத்மாவில் சக்திக்கு இடமில்லை. சம்பந்தப்படவில்லை என்கிறீர்கள். நீங்களே தானே கொஞ்சம் முன்னாடி மனஸ், உடம்பு எதுவானாலும் அவை வேலை செய்ய ஆத்மாதான் ஆதாரம் என்றீர்கள் என்று கேட்கலாம். மாயை. வாஸ்தவம். ஆத்மா இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனாலும் ஆத்மா எதனோடும் நேராக சம்பந்தப்படவில்லை. இதைத்தான் மாயை என்பது. எத்தனை யோசித்தாலும் இது புரிபடாது. எதிலும் சம்பந்தப்படாவிட்டாலும் சம்பந்தப்பட்டார் போல மாயாவிலாசத்தால் ஆத்மா இருந்து கொண்டுதான் இத்தனை கூத்தையும் நடத்துகிறது. இதை ஏதோ கொஞ்சம் புரிய வைப்பதற்காக ஓரிரு திருஷ்டாந்தம் சொல்வார்கள். அதாவது, சூரியன் இருப்பதால் தான் இத்தனை செடி கொடிகளும் விருட்சங்களும் வளர்ந்து கொண்டும் புஷ்பித்து கொண்டும் பழுத்து கொண்டும் இருப்பது. சூரியன் இல்லாவிட்டால் இது எதுவுமே நடக்காது. அதற்காக சூரியனேதான் திட்டம் போட்டு இவற்றையெல்லாம் உண்டாக்கி நடத்துவதாக சொல்ல முடியுமா? வெளிச்சம் இல்லாமல் ஒரே இருட்டாயிருந்தால் எந்த காரியமும் செய்ய முடிவதில்லை. விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அதன் வெளிச்சத்தில் ஒருத்தன் புராணம் படிக்கிறான், இன்னொருத்தன் ஏதோ மனசை கெடுக்கும் நாவல் படிக்கிறான். வெளிச்சத்தின் துணையினால் பல பேர் பலவிதமான நல்லதும் கெட்டதுமான காரியங்களை செய்கிறார்கள். அதனால் இத்தனைக்கும் விளக்குதான் ஜவாப்தாரி என்று சொல்வதா? ஆனாலும் அந்த தீபம் இல்லாவிட்டால் இந்த காரியம் எதுவும் நடக்க முடியாது. இப்படித்தான் ஆத்மாவின் நேர் தூண்டுதல் அல்லது கர்த்திருவம் இல்லாமலே அதன் சாநித்திய விசேஷத்தால் மட்டும் மனஸ் வேலை செய்வதும் சரீரத்தை வேலை வாங்குவதும் என்று உபமானம் சொல்கிறார்கள். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर